ஓம் சாந்தி. இன்றைய முரளி 21/1/2026 பாப்தாதம் மதுபன். இனிய குழந்தைகளே, ஒரு தந்தையின் நினைவால் நீங்கள் சுப்ரீம் ஆக வேண்டும். அதனால் தவறியும் மற்ற யாரையும் நினைக்கக்கூடாது. கேள்வி: தந்தையிடம் என்ன எதிர்பார்ப்பு வைத்து கிருபை கேட்பதற்கு பதிலாக சொந்த முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: பழைய சரீரத்திற்கு ஏதாவது கர்ம சுமை இருந்தால், திவாலானால், வியாதி வந்தால், இது உன் கணக்கு வழக்கு என்று தந்தை சொல்வார். இதில் தந்தை ஏதாவது கிருபை காட்டுவார் என எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள். சொந்த முயற்சி செய்து யோக பலத்தை வேலை வாங்குங்கள். நினைவால்தான் ஆயுள் அதிகமாகும், கர்ம சுமை தீரும். உயிரை விட பிரியமான தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்குமோ அவ்வளவு நினைவு இருக்கும். மேலும் நன்மை நடந்து கொண்டே போகும். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இனிய குழந்தைகளே, தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்யுங்கள். நமது வீட்டை நினைவு செய்யுங்கள். அதை டவர் ஆஃப் சைலன்ஸ், டவர் ஆஃப் சுகம் என்று சொல்கிறார்கள். டவர் மிக உயரமாக இருக்கும். நீங்கள் அங்கே போவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மிக உயர்ந்த டவர் ஆஃப் சைலன்ஸுக்கு நீங்கள் எப்படி போக முடியும்? அதையும் டவரில் இருக்கும். தந்தை அமர்ந்து கற்பிக்கிறார். குழந்தைகளே, தன்னை ஆத்மா என உணருங்கள். ஆத்மாக்கள் நாம் சாந்திதாமத்தில் இருப்பவர்கள். அதுதான் தந்தையின் வீடு. இந்த பழக்கத்தை போக வர ஏற்படுத்த வேண்டும். தன்னை ஆத்மா என உணருங்கள். சாந்திதாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்கள். இதில்தான் முயற்சியே இருக்கிறது என்பது தந்தைக்கு தெரியும். யார் ஆத்மா அபிமானியாகி இருப்பாரோ அவரை மகாவீரர் என்று சொல்கிறார்கள். நினைவால் தான் நீங்கள் மகாவீரர், சுப்ரீம் ஆகின்றீர்கள். சுப்ரீம் என்றால் சக்திவான். சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றும் தந்தை, உலகின் எஜமானர்களாக மாற்றும் தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். ஆத்மாவின் புத்தி தந்தையின் பக்கம் போகிறது. இதுதான் ஒரு தந்தையிடம் ஆத்மா அன்பு வைப்பது. பாபா, நீங்கள் அதிசயமானவர். நீங்கள் என்னை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுவீர்கள் என்பது கனவிலும் இருக்கவில்லை. பாபா, உங்கள் அறிவுரைப்படி நான் நிச்சயம் நடப்பேன். எந்த பாவ செயலையும் செய்ய மாட்டேன் என அதிகாலை எழுந்து தந்தையோடு மிக இனிமையாக பேசுங்கள். பாபா எப்படி முயற்சி செய்கிறாரோ அதை குழந்தைகளுக்கும் சொல்கிறார். சிவபாபாவிற்கு இத்தனை அதிக குழந்தைகள் இருக்கிறார்கள். கவலை இருக்கத்தானே செய்யும். எத்தனை குழந்தைகளுக்கு பராமரிப்பு நடக்கிறது. இங்கே நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை நேரில் அமர்ந்திருக்கிறார். உன்னோடு சாப்பிடுவேன், உன்னோடு அமர்வேன். இனிய குழந்தைகளை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என பாபா இவருக்குள் வந்து சொல்வது உங்களுக்கு தெரியும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள். இது கடைசி பிறவி. இது பழைய உலகம். பழைய தேகம் அழிய வேண்டும். நீங்கள் இறந்தால் உலகம் இறந்தது என்று பழமொழியும் இருக்கிறது. முயற்சி செய்வதற்காக சிறிதளவு சங்கம நேரம் இருக்கிறது. சிவபாபா, இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என குழந்தைகள் கேட்கிறார்கள். தேவராஜஸ்தானி ஸ்தாபனை ஆகும் வரை சொல்லிக்கொண்டே இருப்பேன். பிறகு புதிய உலகிற்கு டிரான்ஸ்ஃபர் ஆவீர்கள். இது பழைய சரீரம். ஏதாவது கர்ம சுமை வந்து கொண்டே இருக்கும். இதில் தந்தை உதவி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. திவாலானீர்கள், வியாதி வந்தது என்றால் இது உங்கள் கணக்கு வழக்கு என்று தந்தை சொல்வார். இருந்தும் யோகத்தால் ஆயுள் அதிகமாகும். சொந்த முயற்சி செய்யுங்கள். கிருபை கேட்காதீர்கள். தந்தை எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு அதிக நன்மை இருக்கிறது. முடிந்தளவு யோக பலத்தால் வேலை வாங்குங்கள். என்னை இமைக்குள் மறைத்து வை என்று பாடுகின்றார்கள். பிரியமான பொருளை கண்மணி உயிரை போல பிரியமானது என்று சொல்கின்றார்கள். இந்த தந்தை மிக பிரியமானவர் எனினும் மறைமுகமாக இருக்கிறார். அவரிடம் அவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். அதை பற்றி கேட்காதீர்கள். தந்தை குழந்தைகளை இமைக்குள் மறைத்து வைக்க வேண்டும். இமை ஒன்றும் இந்த கண்களுடையது கிடையாது. இதை புத்தியில் நினைக்க வேண்டும். மிக அன்பான நிராகார பாபா நமக்கு பாடம் கற்பிக்கிறார். அவர் ஞான கடல், சுக கடல், அன்பு கடல். அவ்வளவு மிக அன்பான தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு எவ்வளவு தன்னலமற்ற சேவை செய்கிறார். பதித்த சரீரத்தில் வந்து குழந்தைகள் உங்களை வைரத்தை போல மாற்றுகிறார். எவ்வளவு இனிய பாபா. குழந்தைகளும் அப்படி இனியவர்களாக வேண்டும். எவ்வளவு பணிவோடு பாபா குழந்தைகள் உங்களுக்கு சேவை செய்கிறார், அப்படி குழந்தைகள் நீங்களும் அவ்வளவு சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும். எங்காவது உங்கள் வழியை கட்டினால் பாக்கியத்தில் கோடு விழும். பிராமணர்கள் நீங்கள், ஈசனின் குழந்தைகள், பிரம்மாவின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள், ஈசனின் பேரன் பேத்திகள். அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு பதவி பெறுவீர்கள். இதில் சாட்சியாக இருப்பதற்கு அதிக பயிற்சி தேவை. இனிய குழந்தைகளை, ஆத்மாக்களை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார்.
தவறியும் தந்தையை தவிர வேற யாரையும் நினைவு செய்யக்கூடாது. பாபா என்னுடையவர், நீங்கள் ஒருவர் மட்டுமே என்பது உங்கள் வாக்குறுதி. நான் ஆத்மா, நீங்கள் பரமாத்மா. உங்களிடமிருந்தே அஸ்தி பெற வேண்டும். உங்களிடமிருந்தே ராஜயோகத்தை கற்கிறோம். அதனால் ராஜ்ய பாக்கியத்தை பெறுகிறோம். இனிய குழந்தைகளே, இது அனாதி நாடகம் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் வெற்றி தோல்வி விளையாட்டு நடக்கிறது. என்ன நடந்தாலும் அது சரியாக இருக்கிறது. படைப்பவருக்கு நாடகம் நிச்சயம் பிடிக்கும் தானே. அதனால் படைப்பவரின் குழந்தைகளுக்கும் பிடித்திருக்கும். இந்த நாடகத்தில் தந்தை ஒரே ஒரு முறை உள்ளத்தோடும் உயிரோடும் அன்போடும் பிரியத்தோடும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய வருகிறார். தந்தைக்கு எல்லா குழந்தைகளும் பிரியமானவர்களே. சத்தியுகத்தில் எல்லோரும் ஒருவர் பிறருக்கு அதிக அன்பு காட்டுவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். விலங்குகளிடமும் அன்பு இருக்கும். அன்பாக இல்லாத எந்த ஒரு விலங்கும் அங்கே இருக்காது. அதனால் குழந்தைகள், நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடலாக வேண்டும். இங்கே ஆகும்பொழுது அங்கே சமஸ்காரம் அழியாதது ஆகிவிடும். கல்பம் முன்னர் போலவே மிக சரியாக மீண்டும் பிரியமானவர்களை மாற்ற நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். குழந்தையின் கோப குரலை சில நேரம் கேட்கும் பொழுது, குழந்தையே கோபம் நல்லதல்ல, அதனால் நீயும் துக்கப்படுவா, பிறரையும் துக்கப்படுத்துவா என்று தந்தை அறிவுரை கொடுக்கிறார். தந்தை சதா காலத்திற்கு சுகத்தை கொடுப்பவர். அதனால் குழந்தைகளும் சமான ஆக வேண்டும். ஒருவர் பிறருக்கு ஒருபோதும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. சிவபாபாவின் காலையின் பகவான் அவர் இரவை பகலாக, அதாவது விடியலாக மாற்றுபவர் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எல்லையற்ற தந்தையை பகவான் என்று சொல்கிறார்கள். அந்த ஒரே ஒரு சாய்பாபா போலநாதர், சிவபாபா போலநாதர் என்பதே பெயர். அப்பாவி கன்னியர்கள் மற்றும் மாதர்கள் மீது ஞான கலசத்தை வைக்கிறார். அவர்களையே உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார். எவ்வளோ எளிய உபாயத்தை சொல்கிறார். எவ்வளோ அன்போடு உங்களை ஞானத்தில் பராமரிக்கிறார். ஆத்மாவை பாவனமாக மாற்றுவதற்கு நினைவு யாத்திரையில் இருங்கள். யோகஸ்தானம் செய்ய வேண்டும். ஞானம் படிப்பு யோகஸ்தானத்தில் பாவங்கள் சாம்பலாகும். தன்னை ஆத்மா என உணரும் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். அப்போது இந்த தேகத்தின் அகங்காரம் முற்றிலும் முறிந்து போகும். யோகத்தால் தான் பவித்திர சதோ பிரதானமாக மாறி பாபாவிடம் போக முடியும். சில குழந்தைகள் இந்த சில விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்வது இல்லை. தனது சாட்டை உண்மையாக சொல்வதும் இல்லை. அரை கல்பம் பொய்யான உலகில் இருந்ததால் பொய் அப்படியே உள்ளே ஒட்டி கொண்டது. உண்மையோடு தனது சாட்டு தந்தைக்கு சொல்ல வேண்டும். நான் 3/4 மணி நேரம் அமர்ந்தேன். அதில் எவ்வளோ நேரம் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தேன் என சோதனை செய்ய வேண்டும். சிலருக்கு உண்மையை சொல்வதில் வெக்கம் வருகிறது. இவ்வளவு சேவை செய்தேன், இத்தனை பேருக்கு புரிய வைத்தேன் என்பதை உடனே சொல்வார்கள். எனினும் நினைவின் சாட்டு எவ்வளவு இருந்தது என்பதில் உண்மையை சொல்வதில்லை. நினைவில் இல்லாத காரணத்தால் தான் உங்கள் சொல் யாரையும் அம்பாக தைப்பதில்லை. ஞானவாளில் கூறு இருப்பதில்லை. நான் நிரந்தரமாக நினைவில் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். அந்த நிலை இல்லை என்று தந்தை சொல்கிறார். நிரந்தர நினைவு இருந்தால் கர்மா தீத்து நிலை ஏற்படும். ஞானத்தின் பிரகாசம் தெரிய வேண்டி இதற்கு அதிக முயற்சி தேவை. உலகின் அதிபராக அப்படியே ஒன்றாக முடியாது. ஒரு தந்தையை தவிர வேற யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. இந்த தேகமும் நினைவிற்கு வரக்கூடாது. கடைசியில் உங்களுக்கு இந்த நிலை ஏற்படும். நினைவு யாத்திரையில் தான் உங்களுக்கு வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை சரீரம் விலகிவிட்டால் பிறகு சம்பாதிக்க முடியாது. ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து செல்லும். இருந்து மீண்டும் நினைவூட்டுவதற்கு டீச்சர் வேண்டும் தானே. தந்தை அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். அப்படி அதிக குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லற விவகாரத்தில் இருந்தபடியே வேலை போன்றவற்றை செய்து கொண்டே உயர்ந்த பதவி பெறுவதற்கு ஸ்ரீமத்துப்படி நடந்து தனது எதிர்காலத்திற்கு சேமித்து கொண்டு இருக்கிறார்கள். தந்தையிடமிருந்து அறிவுரை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பைசா இருந்தால் அதை எப்படி வெற்றி பெற வைப்பது? சென்றை திறங்கள், அதில் பலருக்கு நன்மை ஏற்படும் என்று தந்தை சொல்கிறார். மனிதர்கள் தான புண்ணியம் போன்றவற்றை செய்கிறார்கள். அடுத்த பிறவியில் அதற்கு பலன் கிடைக்காது. உங்களுக்கு எதிர்கால 21 ஜென்மங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. இது உங்கள் நம்பர் 1 பேங்க். இதில் 4 போட்டால் எதிர்காலத்தில் 1000 கிடைக்கும். கல் தங்கமாகும். உங்கள் ஒவ்வொரு பொருளும் தங்கமாக மாறும். இனிய குழந்தைகளை, உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் தாய் தந்தை முழுமையாக பின்பற்றுங்கள். தனது கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஒருவேளை கர்மேந்திரியங்கள் வசத்தில் இல்லை என்றால், நடத்தை சரியில்லை என்றால் உயர்ந்த பதவியிலிருந்து வஞ்சிக்கப்படுவீர்கள். உங்கள் நடத்தையை திருத்த வேண்டும். அதிக ஆசைகள் வைக்கக்கூடாது. தந்தை குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளோ அலங்காரம் செய்து சத்தியோக மகாராஜா மகாராணி ஆக்குகிறார். இதில் சகித்து கொள்ளும் குணம் மிக அதிகமாக தேவை. தேகத்தின் மீது டூ மச் மோகம் இருக்கக்கூடாது. யோக பலத்தால் வேலை வாங்க வேண்டும். பாபாவிற்கு எவ்வளவு இருமல் போன்றவை வருகின்றன. இருந்தும் எப்போதும் சேவையில் இருக்கிறார். ஞான யோகத்தால் அலங்காரம் செய்து குழந்தைகளை தகுதி பெற வைக்கிறார். இப்போது நீங்கள் ஈஸ்வரின் மடியில், தாய் தந்தையின் மடியில் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை பிரம்மாவின் வாயால் குழந்தைகள் உங்களுக்கு பிறவி கொடுப்பதால் இவர் அம்மா ஆகிறார். எனினும் உங்கள் புத்தி சிவபாபாவின் பக்கம் போகிறது. தாய் தந்தை நீரே, நாங்கள் உங்கள் பாலகர்கள். நீங்கள் இங்கே அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக வேண்டும். அடிக்கடி மாயாவிடம் தோல்வி அடையக்கூடாது. இனிய குழந்தைகளே, தன்னை ஆத்மா என உணருங்கள் என தந்தை புரிய வைக்கிறார். இப்படி தன்னை புரிந்து கொள்வது எவ்வளோ இனிமையாக இருக்கிறது. நாம் என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாடகம் எவ்வளோ அதிசயமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதையும் நீங்கள் இப்போது புரிய வைக்கின்றீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம். இது மட்டும் நினைவில் இருந்தாலும் நாம் சத்தியுகத்திற்கு போவோம் என்ற நம்பிக்கை
ஏற்படுகிறது. இப்போது சங்கமத்தில் இருக்கிறோம், பிறகு நமது வீட்டிற்கு போக வேண்டும். அதனால் நிச்சயம் பாவனமாக மாற வேண்டும். மனதில் அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இனிமேல் இனிய குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் நீங்கள் சதோபிரதானம் ஆவீர்கள், உலகின் எஜமானர் ஆவீர்கள் என்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பு காட்டுகிறார். டீச்சரின் உருவில் மட்டும் பாடம் கற்பித்து விட்டு வீட்டிற்கு செல்வதில்லை. இவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். உங்களுக்கு பாடமும் கற்பிக்கிறார், நினைவு யாத்திரையும் கற்பிக்கிறார். அப்படி உலகின் எஜமானராக்கும் அழுக்கிலிருந்து தூய்மையாக்கும் தந்தையிடம் அதிக அன்பு இருக்க வேண்டும். அதிகாலை எழுந்தவுடன் முதலில் சிவபாபாவிற்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும். குட் மார்னிங் சொன்னால், அதாவது நினைவு செய்தால் அதிக மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். நான் அதிகாலை எழுந்து எந்த அளவு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறேன் என குழந்தைகள் தன் உள்ளத்தை கேட்க வேண்டும். மனிதர்கள் காலையில் பக்தி செய்கிறார்கள், எவ்வளவு அன்போடு பக்தி செய்கிறார்கள். எனினும் சில குழந்தைகள் உள்ளத்தோடும் உயிரோடும் அன்போடும் பிரியத்தோடும் நினைவு செய்வதில்லை என்பது பாபாவிற்கு தெரியும். காலை எழுந்து பாபாவிற்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும். ஞான சிந்தனையில் இருந்தால் குஷி அளவு அதிகமாகும். தந்தைக்கு குட் மார்னிங் சொல்லவில்லை என்றால் பாவங்களின் சுமை எப்படி குறையும்? முக்கியமானது நினைவு. அதனால தான் உங்கள் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் இந்த வருமானம் வேலைக்கு வரும். மிக பொறுமையாக தைரியமாக புரிந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும். மேலெழுந்த வாரியாக நாங்கள் பாபாவை அதிகமாக நினைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனினும் அக்யூரேட் நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. யார் தந்தையை அதிகம் நினைவு செய்வாரோ அவருக்கு அதிக கரண்ட் கிடைக்கும். ஏனென்றால் நினைவால் நினைவு கிடைக்கிறது. யோகம் ஞானம் என்ற 2 பொருட்களும் இருக்கின்றன. யோகத்தில் பாடம் வேறு, அது மிகப்பெரிய பாடம். யோகத்தால் தான் ஆத்மா சதோ பிரதானமாக மாறுகிறது. நினைவு செய்யாமல் சதோ பிரதானமாக மாறுவது சாத்தியமில்லை. நல்லபடியாக அன்போடு தந்தையை நினைவு செய்தால் தானாகவே கரண்ட் கிடைக்கும், ஆரோக்கியமாவீர்கள். கரண்டால் ஆயுள் அதிகமாகும். குழந்தையை நினைவு செய்தால் தந்தையும் சர்ச் லைட் கொடுப்பார். தந்தை எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கிறார். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட கண்மணி குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் உள்ளத்தோடும் உயிரோடும் அன்போடும் பிரியத்தோடும் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தையை மிக பொறுமையாக கம்பீரத்தோடு புரிந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும். நினைவு அக்யூரேட்டாக இருந்தால் தந்தையின் கரண்ட் கிடைக்கும், ஆயுள் அதிகமாகும், ஆரோக்கியமாவீர்கள். 2. உயர்ந்த பதவி பெற வேண்டுமென்றால் உங்கள் நடத்தையை திருத்த வேண்டும். அதிக ஆசைகள் வைக்கக்கூடாது. கர்மேந்திரியங்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். தாய் தந்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். வரதானம். பாலோ பாதர் மற்றும் ஜி பாதர் என்ற மகா மந்திரத்தின் மூலமாக ஒரே ரசனை ஸ்திதியை உருவாக்க உயர்ந்த முயற்சி செய்பவர் ஆகுக. ஜி பாதர் பாலோ பாதர் என்ற மந்திரத்தை சதா முன்னால் வைத்து உயரும் கலையில் சென்று கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள். ஒருபோதும் ஆத்மாக்களை பார்க்காதீர்கள். ஏனென்றால் ஆத்மாக்கள் எல்லோரும் முயற்சி செய்பவர்கள். முயற்சி செய்பவர்களின் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். முழுமை பெறவில்லை. அதனால் பாலோ பாதர் சகோதர சகோதரிகளை அல்ல, தந்தை எப்படி ஒரே ரசனை இருக்காரோ அப்படி பின்பற்றுவர்களும் தாமே ஒரே ரசனையுடையவர்கள் ஆவார்கள். ஸ்லோகன். பர்சிந்தனையின் பிரபாவத்திற்கு வராமல் சுப சிந்தனை செய்யும் சுப சிந்திக் மணியாகுங்கள். பர்சிந்தனையின் பிரபாவத்திற்கு வராமல் சுப சிந்தனை செய்யும் சுப சிந்திக் மணியாகுங்கள். அவ்யக்த செய்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தராக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஸ்தூல பொருட்களை எப்போது வேண்டுமோ அப்போது எடுக்கலாம், எப்போது வேண்டுமோ அப்போது விடலாம். அதே போல தேக உணர்வை எப்போது வேண்டுமோ அப்போது விடுத்து ஆத்மா அபிமானியாகுங்கள். ஸ்தூல பொருட்களுக்கு எப்படி சகஜமாக இருக்குமோ அப்படி இந்த பயிற்சி சரளமாக இருக்க வேண்டும். படைப்பவர் எப்போது வேண்டுமோ அப்போது படைப்பின் ஆதாரத்தை பெற வேண்டும். எப்போது வேண்டுமோ அப்போது படைப்பின் ஆதாரத்தை விட வேண்டும். எப்போது வேண்டுமோ அப்போது விலகியும் எப்போது வேண்டுமோ அப்போது அன்பாகவும் இருக்க வேண்டும். அந்த அளவு பந்தன் முக்தாக வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.